அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்மளுக்கு இடுப்பு வலி, கழுத்து வலி, அந்த தோள்பட்டை வலி, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கமுமே ரொம்பவே வலிக்கும். இந்த ரெண்டு பக்கமே வலிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. நம்மளுடைய வேலை செய்கிறது, ஈவன் ஸ்ட்ரெஸ்ஸு கூட நம்மளுக்கு எல்லாருமே நிறைய சொல்லுவாங்க. பல காரணங்கள் இருக்குது அதில். அந்த காரணங்களும் அதெல்லாம் நம்மளுடைய செயல்பாடில் தான் இந்த தோள்பட்டை வலி இதெல்லாம் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன துண்டில் வந்து ஒரு ரெமெடி, இந்த என்ன பண்ணலான்னு, என்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த துண்டு இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம வச்சுருக்குறோம். இப்போ நல்லா இந்த ஃபோல்டு பண்ண பெரிய துண்டு எடுத்துக்கோங்க. அது நல்லா அப்படியே இப்படி மடித்து வச்சுருவேன். ரெண்டாக மடித்து நல்லா ஒரு திக்கான ஒரு ஸ்டேஜஸ்க்கு வர மாதிரி இப்படி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நம்ம குளிக்கும் போது எப்படி நம்ம பின்னாடி முதுக துடைப்போமோ அதை மாதிரி இந்த 4 விரல் வந்து முன்னாடி வரணும். ரைட் ஹேண்ட் வந்து முன்னாடி வரணும். லெஃப்ட் ஹேண்டில் வந்து நம்ம அந்த இப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் வந்து அந்த ஒத்த விரல் வந்து இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி அப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம குளிக்கும் போது எப்படி நம்ம முதுக துடைப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி இதை வச்சு இது பண்ணணும். அப்போ அந்த தோள்பட்டைக்கு பின்னாடி அப்படியே கொண்டு வந்துட்டு அந்த வலது கை இப்படி இருக்கணும், இடது கை இருக்கணும். அப்போ தோள்பட்டை நல்லா ஸ்ட்ரெஃபாக இருக்கணும், நல்லா ஸ்ட்ரைட்டாக, நல்ல இதாக இருக்கணும். அப்படி முன்னாடி வந்து இருக்கக்கூடாது. நல்லா ஸ்ட்ரெஃபாக இருக்கும் போது உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் அது ஒரு 3 நிமிஷம் கிட்டக்க நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சஸ் நல்லா தெரியும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த தோள்பட்டை வந்து இந்த வலியே இருக்கும். அப்போ அது அதே மாதிரியே உங்களுக்கு நல்லா போகும். உங்களுக்கு அந்த வலி வந்து நல்லா ஒரு ரிலீஃப்க்கு வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இதே நிலையில் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து இருக்கணும். இருந்துட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ அப்படி கொஞ்சம் நேரம் இருந்த பிறகு மறுபடியும் இன்னொரு பக்கம், அடுத்த பக்கமும் அதே மாதிரி நம்ம லெஃப்டில் பண்ணும்போது ரைட்டில் எப்படி நம்ம சொன்னோமோ அதே மாதிரி லெஃப்ட்டில் வந்து அந்த 4 விரலும், ரைட்டில் வந்து அந்த சிங்கிள் விரலும் அது மாதிரி இருந்துட்டு நம்மளுக்கு வந்து அதே பொசிஷனில் பின்னாடி முதுகில் வந்து வச்சு தோள்பட்டையை வந்து அதே ஸ்ட்ராங்காக வச்சு நம்ம கண்டிப்பாக அதை மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த தோள்பட்டை வரி நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நம்மளுக்கு அது துண்டை வச்சு நம்ம ஒரு பொருளை வச்சு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஒர்க் கிடைக்கும். நல்லா அதுக்கு ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். இன்னும் கூட கொஞ்சம் பெரிய டேவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ கை விரல் வந்து உங்களுக்கு இடது கையில் வந்து மேலே ஆகாய நோக்கி இருக்கணும். வலது கை வந்து இப்படி இருக்கணும். இடது கை இப்படி குக்கி மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. குக்கி மாதிரி கப்பு மாதிரி இப்படி வச்சுட்டிங்கன்னா ரெண்டுமே இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா, பிடிக்கும் போது நெஞ்சை நோக்கி பிடிக்கணும். நெஞ்சை நோக்கி பிடிச்சி கை வந்து நல்லா ஒரு அகலப்படுத்திக்கணும். இடுப்பை அந்த ஷோல்டரை வந்து நம்ம இது இப்படி குறுக்கக்கூடாது. நல்லா அகலப்படுத்திக்கிட்டு நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கொடுங்க. ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். நல்ல ஸ்ட்ரெச்சஸ் நல்லா கொடுங்க. வெரி குட். அதே மாதிரி கொடுக்க உங்களுக்கு நல்ல அந்த ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்குறப்ப உங்கள் தோள்பட்டையில் நல்லா அந்த வலி வந்து உங்களுக்கு அதனுடைய தாக்கு பிடிக்கிறதுக்கு தெரியும். எப்படி இந்த கொக்கி வந்து ஒரு லாக் ஆகிறது இல்லையா கையில், அப்போ காயாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த பொசிஷனும் நம்ம விரலை மாற்றி கையை மாற்றி நம்ம செய்யணும். வலது கை செஞ்சால் அப்புறம் அடுத்தது இடது கை செய்யணும். இடது கை 2 ஸ்ட்ரெச்சஸ்ன்றது ஒரே பொசிஷனில் ஒரு 3-4 நிமிஷம் நிற்கிறது தான் ஸ்ட்ரெச்சர்ஸ் சொல்கிறது. அப்போ நம்ம அந்த அப்போ நல்லா நம்மளுக்கு தோள்பட்டை வலி வந்து நம்மளுக்கு நல்லா வலியை நல்லா எடுத்து கொடுக்கும். வலி எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து 2 கையும் மாற்றி செய்யும் போது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும்போது அது வரைக்கும் நம்ம அது ஒரு 3 நிமிஷம் இருக்கணும். 3 நிமிஷம் இருந்தால் தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அப்படியே அதே மாதிரி தலை மேலே வைக்கணும். தலையில் வந்து பார்த்திங்கன்னா தலையிலையும் எப்படி நம்ம சொன்னோம் அதே மாதிரி 2 விரல் குக்கி மாதிரி இது பண்ணி அதுவுமே வந்து அப்பயுமே கை வந்து நல்ல ஷோல்டர் பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். மேலே வலது பக்கம் வந்து இடது கை மேலே இருக்கணும், இடது கை வலது மேலே, இப்படி 2 கையையுமே மாற்றி 2 இதுவுமே நம்ம வந்து வைக்கும்போது, அதாவது நெஞ்சு பக்கம் வைக்கணும், தலைக்கு மேலே வைக்கணும். நீங்கள் எந்த பொசிஷனில் வேணால் உட்காந்துக்கலாம். ஈவன் ஒரு சேரில் உட்காந்து செய்யலாம், இல்லை சுகாசனத்துலேயோ தரையிலையோ எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அதே மாதிரி நீங்கள் அது இந்த போஸ்டரை வந்து இந்த 3 போஸ்டரையும் வந்து உட்காந்துட்டு நீங்கள் அழகாக வந்து நல்லா செய்யும் போது உங்களுக்கு நல்லா அந்த இருக்கும். நம்ம ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கணும். அந்த ஷோல்டரை வந்து நம்ம மறந்து போய் கூட ஷோல்டர் பண்ணி கொடுக்கணும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ், மேலே கையை வந்து எந்த அளவுக்கு மேலே ஆரம்பத்தில் இருக்கிறவங்க இங்கே வரும், இல்லை தொட முடியாமல் இருக்கும், இப்படி வரும். ஸோ நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸில் இப்படி நல்லா கையை வந்து நல்லா மேலே கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்
இந்த நமஸ்கார் முத்திரையில வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். எப்படி இந்த பொசிஷன்ல ஒரு 3 மினிட்ஸ் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த செவத்தை ஒட்டி நம்ம வந்து இருக்கணும். இப்ப செவத்தை ஒட்டி இருக்கிறப்ப இந்த நெஞ்ச பகுதி வயறு இது மட்டும் இருக்கணும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு இதா இருந்ததுன்னா ஒரு டவல் நம்ம வச்சுக்கலாம். இப்படி இந்த போர்ஷனுமே இப்படி இருக்கணும். ஒரு டவல் வந்து ஸ்டிச் நல்ல இந்த நெத்திக்கு நேரா நெஞ்சுக்கு எதிர்க்க டவல் அப்படி வச்சுட்டு நம்ம எப்படியே நிக்கலாம். இந்த 4 எக்ஸசைஸுமே நீங்க ட்ரை பண்ணி உங்களுடைய பேக் பெயின் எல்லாமே வந்து இது பண்றதுக்கு பாருங்க, ட்ரை பண்ணுங்க.